அன்னைக்கு ஒரு நாள் நைட் நான் தனியாக என் ரூமில் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என் ஃபோனில் ஒரு அலர்ட் வந்துச்சு, மோஷன் டிடெக்டட் அட் யுவர் விண்டோ. என் உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என் அப்பார்ட்மெண்ட் ரூம் இருக்கிறது 2வது மாடியில். நான் பயந்துக்கிட்டே மெதுவாக ஜன்னலை எட்டி பார்த்தேன். முதல்ல பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த தெருவிளக்கு வெளிச்சம் விழுந்தப்போ அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவன் உள்ள வர முயற்சி பண்ணல. இமைக்காம அந்த பெரிய கண்களால என்னையே ஊத்து பார்த்தான். அப்போ அவன் சிரிச்ச அந்த சிரிப்பு ஒரு மனுஷனால அப்படி சிரிக்கவே முடியாது. அவனோட கூர்மையான பற்கள் அந்த இருட்டுலையும் அப்படி மின்னுச்சு. ஜன்னல் மேல லேசா ஒரு தட்டு தட்டினான். அவன் என்ன பார்க்கலன்னு அப்போதான் எனக்கு புரிஞ்சது. என் பின்னாடி இருந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனை தான் அவன் பார்த்துட்டு இருந்தான். அதே சமயம் என் ரூமுக்கு வெளியே யாரோ நடக்கிற சத்தமும் கேட்டுச்சு. அவன் என் ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு மாதிரியான குரல்ல சொன்னான், என்ன பார்த்தே இப்படி பயப்படுறியே? உன் ரூமுக்குள்ள ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்தா